அனைவருக்கும் வணக்கம். குரு பகவான அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் நடக்கப் போகும் நன்மை தீமை, உங்களது குடும்பம், தொழில், வியாபாரம் இவை எல்லாமே முன்னேறுவதற்காக நீங்கள் என்ன செஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமான பலனிலிருந்து என்ன செஞ்சால் விடுபட முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் உள்ள பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களது நண்பர்களுக்குமே மீனராசிக்காரங்களுக்காக இருந்தால் அவங்களுக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மீனராசியில் பிறந்தவங்க பொதுவாக ரொம்பவும் இலகிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க. ஆனாலும் இவங்கக்கிட்ட தனித்திறமை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். இவங்க ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்களா கட்டாயம் அந்த செயலை செய்யாமல் விடவே மாட்டாங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. என்னால் முடியாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க சொல்ல மாட்டாங்க. முயற்சி செஞ்சுட்டு கூட அது என்னால் முடியலன்னு சொல்லி விட மாட்டாங்கங்க. கட்டாயம் அந்த ஒரு செயலை சரியாக முடிக்கணும்னு சொல்லி போராடக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க இந்த மீனராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட சந்தோஷம், அவங்களோட சுகத்துக்கம் இது எல்லாமே தன்னோட சுகத்துக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தா அவங்க மீனராசிக்காரங்க தாங்க. ஆனாலும் இவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சி வைக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இவங்களை பற்றின ரகசியம் அப்படிங்கிற ஒன்று இவங்களுக்கு கட்டாயம் இருக்கவே இருக்காதுங்க. சுகத்துகம் எல்லாத்தையுமே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. இவங்களை பற்றி வந்துட்டு இவங்களே மறந்து போனால் கூட மற்றவங்க ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இவங்களை பற்றின விஷயங்களை இவங்க வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஆனாலும் வந்துட்டு சமயத்திற்கு ஏற்றதுக்கு மாதிரி இவங்களோட குணம் அப்படிங்கிறது மாறுங்க. அந்த விஷயங்கள் அந்த ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட குணத்தை மாற்றிக்குவாங்க. மற்றும் சின்ன பிள்ளைங்களாட்டம் ஏதாவது செஞ்சுட்டு பல சிக்கல்களில் மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு என்னடா பண்ணுறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனைவே டக்குன்னு இவங்களுக்கு வராதுங்க. மாட்டினதுக்கு அப்புறம் தான் யோசிக்கவே தோணும். ஆனாலும் வந்துட்டு சிறு பிள்ளைத்தனம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. அதை வந்துட்டு ஒரு சிலர் ரசிப்பாங்க. ஆனால் எல்லாருமே ரசிக்க மாட்டாங்க இல்லையா. இவ்வளோ வயசாகுது இப்படி சின்ன பையனாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு வரும் இல்லையா. ஒரு சிலர் வெறுக்கவும் செய்வாங்க. இந்த மீனராசிக்காரங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் நம்ம இருக்கிற இடத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க பண்ணுற எல்லா செயலுமே எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காதுங்க. இவங்க எதையுமே வந்துட்டு கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சாங்களா நல்லா தான் நடக்கும். மீனராசியில் இருக்கவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு டக்குன்னு நம்ம சொல்லிட்டா நம்மளை ஏதோ நினச்சிக்குவாங்களோங்கிற பயம் இவங்கக்கிட்ட இருக்குங்க. இதனாலேயே வந்துட்டு நிறைய விஷயங்களை இவங்க இழந்திருப்பாங்க. இது மட்டும்தானா மீனராசிக்காரங்களோட குணம் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க. இன்னும் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே சூனியம் வச்சுக்கிறதுல ரொம்பவும் வல்லமைப்படுத்தவங்களாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா, அடிக்கடி வீண் விவாதத்தில் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இவங்க தலைமையில தூக்கி போட்டுக்குவாங்க. இவங்க வந்துட்டு இருக்கிற இடத்த அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கே போனால் அங்கே ஒரு பிரச்சனை, அங்கேருந்து அங்கே போனால் அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையும் இவங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இவங்க அதுக்கேற்ற மாதிரி இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. மேலும் இந்த ராசியில் இருக்கவங்க வந்துட்டு அவங்களோட தேவைகளை நிறைவு செய்யணும் அப்படின்னு வந்துட்டு மற்றவங்கள போய் உதவி தேடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் தேடுவாங்க. இவங்களது யார் உதவிக்கு தேடி வந்தாலும் கட்டாயம் உதவியும் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு கொஞ்சம் பேச்சாற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கணும். ஏன்னா பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசணுங்க. தேவையில்லாமல் பேசி பல சிக்கல்களில் மாட்டியிருப்பீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்பவும் பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு மன வருத்தம் அப்படிங்கிறது அவ்வப்போது கண்டிப்பாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. ஆனால் அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஒரு சில சமயங்களில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது ரொம்பவும் சின்ன விஷயமா நினச்சிப்பீங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இது இயல்பு தாங்க. இந்த ராசியில் இருக்க வந்துட்டு உங்களுக்கு தனக்காரகன் யாருன்னு பார்த்தா குருவின் ராசி தாங்க. குருவின் ராசியில் பிறந்த இவங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் மற்றவங்களை கட்டாயம் அவங்க மனம் வருந்தும்படி செய்ய மாட்டாங்க. ஆனாலும் இவங்க செய்கிற செயலை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபமும் வருங்க. அது எல்லா சமயமே வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு யாரையும் அவமானப்படுத்தினாலோ அவங்க வந்துட்டு வாழ்க்கை முழுவதுமே அவங்கள விட்டு விலகியே இருப்பாங்க. அதனால் மீனராசிக்காரங்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். தெரியாமல் நாம் ஏதோ அவங்கள சங்கடப்படுத்திட்டா கூட அவங்க கட்டாயம் நம்மளை விலக்கி வச்சுருவாங்க.
ஏன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்க அவங்களோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் எப்பொழுதுமே பங்கம் வரக்கூடாது, எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. அதற்கு சிறு பங்கம் யாராவது ஏற்படுத்தினாலும் அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்கன்னே சொல்லலாங்க. மீன ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே சுக வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மன வாழ்க்கை கட்டாயம் நல்லதாகவே முடியுங்க. இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுங்க. ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் 2வது திருமணம் நடைபெறும் வாய்ப்புமே அமையுங்க. இவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உறவினர்களால் சில தேவையற்ற சண்டை சச்சரவு மனக்குழப்பங்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு சொத்து வாய்ப்புகள் வந்து சேருங்க. மேலும் இவங்க வந்துட்டு கணவன் மனைவி இருவருமே அடிக்கடி சண்டை போடக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த மீன ராசிக்காரங்க. மேலும் இவங்களுடைய வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அப்பப்போ தோன்றிக்கிட்டே தாங்க இருக்கும். அமைதியும் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். நீங்கள் வந்துட்டு ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு உடையவங்களாக இருந்தால் உங்களது மன சங்கடங்களை கொஞ்சம் போக்கிக் கொள்வதற்கு இறை வழிபாடு கொஞ்சம் உங்களுக்கு உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா உடற்பயிற்சி செய்வதன் மூலமும் உங்கள் உடல் மனம் எல்லாமே தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்க. அதன் பிறகு இந்த மீனராசியில் இருக்கவங்க வந்துட்டு வீட்டோட பொறுப்பை தான் நடத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வீட்டோட பொறுப்பு எல்லாமே இவங்க தலையில் வச்சுட்டு சுமந்துருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு வீட்டை இவங்க வந்துட்டு இவங்களது வருமானத்தால் குடும்பமே நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இருந்தாலும் கூட பண வரவுல உங்களுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களது கடின உழைப்பால் இந்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்காதுங்க. இவங்களோட சொந்த வாழ்க்கையில் வந்துட்டு சொந்த காலில் நிற்கணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டு அதில் முன்னேறி காட்டணுங்கிற வைராகியம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. இதுக்காகவே அந்த ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை சிறப்பாக முடிப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க. மீனராசிக்காரங்க வந்துட்டு எப்போவுமே இன்பம் துன்பம் ஒன்றாகவே நினைக்கும் தன்மை இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால வாழ்க்கையை அனுசரித்து செல்லக்கூடிய இயல்பு இவங்கக்கிட்ட தானாகவே அமைஞ்சு வருங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு பார்வையால் பலனை அள்ளித்தரும் குரு பகவான அதிபதி தாங்க உங்களுக்கு. இதன் மூலம் அடுத்த 15 நாட்களில் சூரியன் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு அர்ப்பணிப்போடு பணியாற்றி வந்தால் மக்களோட மனதில் நீங்கள் இடம் பிடிக்க முடியுங்க. அரசாங்க வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்குங்க. மேலும் ஆன்லைன் வர்த்தகம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு சீராக நடக்குங்க. பங்கு பரிவர்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடியது அமைஞ்சிருக்கு. அடுத்து 15 நாட்களில் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குடும்ப நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க. ஆர்டர்களை பெறுவதற்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சலாக தாங்க இருக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளுங்க. அதன் மூலம் உங்களது தொழில் மேம்பாட்டிற்கு உறுதுணையான பலன்கள் கிடைக்கும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. இதன் மூலம் கொத்தா லாபம் வந்து சேருங்க. கழுத்தை இறுக்கிய கடன்கள் எல்லாமே நீங்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாத இறுதியில் கட்டாயம் கிடைக்குங்க. குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். இதன் மூலம் அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நடக்குங்க. கலை நயத்தோடு வியாபாரம் செய்யுங்க. சுக்கிரன் 4ஆம் 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்திலையுமே. சனி 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிலம் வாங்கி விற்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறந்த மாதம் வாரம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்குமே மிகப்பெரிய வருமானம் கொடுக்குற வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும். ராகு உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காருங்க. இதனால் வந்துட்டு நீங்கள் என்ன கவனமாக இருக்குன்னா எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்யுங்க. யோசித்து செஞ்சிங்களா அந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற முடியும். தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும். கேது 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நகை வாங்கி கொடுத்து உங்களது மனைவி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புமே அமையுங்க. அலுவலகத்தில் உங்களது வேலையை நீங்கள் செய்யும் பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தால் கட்டாயம் இப்போ கிடைக்குங்க. ஆனால் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட ரொம்பவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். வியாபாரம் எப்பவும் போல் நடக்கும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. புதிய கஸ்டமர்ஸ் பிடிக்குங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. கடன் வாங்கி முதலீடு செய்கிறது கொஞ்சம் தவிர்த்துடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எல்லாமே பொறுப்புகள் சற்று கூடுங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படுங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அலுவலகத்தில் பணிக்கு செல்லும் பெண்கள் எல்லாமே கூட வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வதால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற அனைத்து வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். மேலும் சனி வக்ர பயிற்சி இப்போ நடந்திருக்கு, அதன் பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுமே பார்த்து தெரிஞ்சுக்க இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.